நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம விஜயும் மறுபக்கம் கதிரேசன் இவங்க ரெண்டு பேருக்கே இடையான மோதல் இப்போ இன்னும் அதிகமாயிருச்சுங்க. எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கதிரேசனுக்கு பயம் வந்துருச்சு ஒரு பக்கம். ஏன்னா நிஷாவே தான் பெத்த பொண்ணே தாங்கிட்ட வந்து சுடரை நீங்க கொலை பண்ணீங்களாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை எழுப்புறான்னா அந்த இடத்துல நாம எந்த அளவுக்கு ஒரு பக்கம் மாட்டிக்கிற தருணத்தில் தள்ளப்பட்டிருக்கோம். இந்த கேள்வியை மற்றவங்க கேட்கறதுக்கு முன்னாடி நாம முன்கூட்டி ஒரு பக்கம் மல்லி மேல இந்த பழிய மொத்தத்தையும் சுருட்டி மல்லி மேல போட்டு அடுத்த செகண்டே என் பொண்ணோட வாழ்க்கைக்கு வழிகாட்டியா இனி இல்லை, ஆனா என் பேத்தியோட வாழ்க்கையான சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், ஒரு நல்ல அப்பாவை என் பேத்தி கூட இரு, அது மட்டும் இல்லாம அந்த மல்லி ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வந்து நம்ம விஜய் கிட்ட பேச வராங்க. விஜய் வந்து ஒரே வார்த்தை தான் சொல்றாங்க, இந்த பாருங்க மாமா உங்களுக்கு நான் நல்ல மரியாதை வச்சுன்னு இருக்கேன் மனசுக்குள்ள, அந்த மரியாதையை நீங்களே கெடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்ல விஜய் நான் சொல்றது உனக்கு புரியலையா, அந்த தீபிகா இருந்து எப்படியாவது மல்லியை ஒழிச்சு கட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வெறியில சுத்திட்டு இருக்கா. அப்படி மல்லி மேல என்ன முன்பகையோ பின்பகையோன்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா மல்லி இங்க மட்டும் இருந்திருந்தா பரவாயில்ல, உனக்கு மட்டும் அவன் கான்ட்ராக்ட் மனவ இருந்தா இன்னும் எத்தனை தவளை இருந்தாலும் யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையை விட்டுறாரு. உனக்கு அவ்வளோதான் மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு சட்டக்காலரை பிடிச்சி உழுக்க ஆரம்பிச்சிடுறாரு நம்ம விஜயை. உடனே பார்க்கணுமே அப்படியே கதிரேசன் ஒரு பக்கம் டாய் அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டு கூட உடனே என்னடா நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், உன் இஷ்டத்துக்கு வேலையா பண்ணிட்டு இருக்கேன், நானும் போனா போதுன்னு சைலண்டா போனா என்ன அப்படியே சும்மா சுண்டி இழுக்குதா என்ன அப்படி இப்படின்னு ஒரு பக்கம் வார்த்தைகள் ஒரு பக்கம் அள்ளி 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 கொட்ட ஆரம்பிக்கிறாங்க. வார்த்தைகளை அள்ளியும் கொட்ட வேணாம் கிள்ளியும் கொட்ட வேணாம், இதுக்கு மேல உங்க பிரச்சனைக்கு நான் வரமாட்டேன், ஏன் பிரச்சனைக்கு நீங்க வராதீங்க, நான் உண்டு என் பொழப்புண்டுன்னு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் இருக்கு. ஆனா அதே சமயத்துல கதிரேசன் கோபத்தோட அங்கிருந்து போயிடுறாரு. டே விஜய் உன்னை சும்மா விட மாட்டேன், இப்பவே போய் ரேணுகா அதாவது என் பொண்ணோட கேஸை வந்து ரீஓபன் பண்ண போறேன், நீ தான் இதை பண்ணன்னு சொல்லிட்டு மீண்டும் 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 உன் மேல கேஸை திணிச்சு உன் வாழ்க்கை ஒரு பக்கம் சிந்தி சிரிக்க வைக்க போறேன்டா, என் பேத்தி எப்படி என்கிட்ட இழுக்கணும்னு சொல்லிட்டு தெரியும், அந்த தீபிகாவுக்கு நான் உதவி செஞ்சு எப்படியாவது அந்த மல்லி சுடரோட கேஸ்ல ஜெயில தள்ளாம விட மாட்டேன், அதுக்கான ஆதாரம் சாங்கான ஆதாரம் அந்த கத்தி ஆதாரம் தானே, அதை வச்சு நான் திரும்ப அவளை ஜெயில தள்ள போறேன், உன்னால என்ன முடியுமோ பண்ணிக்கோ பாத்துக்கலாம், அது மட்டும் இல்லாம சரி நீ கத்தி எடுத்துன்னு வந்து குத்துனேன், அந்த கத்தியில எப்படி நீ கச்சு வச்சு எல்லாம் பிளான் பண்ணி எடுத்து வந்து குத்துனியா சொல்லு பார்க்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேள்வி எழுப்பினதும் உடனே விஜய் ஒரு பக்கம் திணறாரு. இந்த விஷயத்தெல்லாம் தீபிகா சொல்லதான் போறேன், அவன் ஒவ்வொன்றா ஒரு பக்கம் பொறுமையா விசாரிக்க ஆரம்பிச்சாங்கன்னா உன்னோட நிலைமை என்ன ஆகுன்னு சொல்லிட்டு உனக்கே தெரியும், நானும் சொல்லக்கூடாது வேணாம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து போனா இந்த பொறுத்து போன என்னவே ஒரு பக்கம் சுண்டிட்டல, நான்லாம் அந்த காலத்து ஓல்டு பவர்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் டைலாக் விட்டு அங்கேருந்து கிளம்புற. நிஷா வந்து ஒரு பக்கம் என்னாச்சுப்பா ஏன் இந்த மாதிரி கோபப்படுறீங்க மாமா கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, மாமனாவது மச்சானாவது மயிராவது நானும் பார்த்துனே இருக்கேன், அவன் இஷ்டத்துக்கு பேசின்னு போயினே இருக்கான், அவன் மனசுக்குள்ள என்ன நினைச்சுருக்கான், அந்த விஜய் இனிமே சும்மா விடக்கூடாது, அவனை சும்மா விட்டு தான் இந்த நிலைமையில ஒரு பக்கம் ஆடின்னு இருக்கான், அவனை எந்த இடத்துல அடிக்கணுமோ அந்த இடத்துல அடிச்சு அவனை நிக்காம ஓட்டு வர்றான் பாரு வேட்டக்காரன் அந்த மாதிரி அடிச்சு ஓட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பேசும்போது ஒரு பக்கம் நமக்கே ஒரு பக்கம் காமெடியா தான் இருக்கு, என்னடா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் வெறிகள் கிளம்பட்டோமே அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் போயிட்டு இருக்காங்களே, இது எங்கடா போய் முடிய போதே, என்னடா பண்ண போறாங்க, அடுத்து என்ன நிச்சயம் இல்லாத இந்த வாழ்க்கையில ஏன்டா இந்த மாதிரி ஒரு பக்கம் போட்டி பொறாமை அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா போட்டியாக இருக்கட்டும் பொறாமையாகட்டும் அது எங்களுக்குள்ள இருக்கட்டும். அது மட்டும் இல்லாமல் நம்ம மல்லி இருக்காங்களா அவங்களும் விஜய் ஒன்று சேர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே சும்மா ரொமான்ஸ் என்ன ஒரு பக்கம் பாட்டு என்ன டொயட் என்ன அடடா அதை பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் கண்ணுக்குள்ள அப்படியே சும்மா சில்லுன்னு ஒரு பக்கம் கூலிங்க டே அந்த மாதிரி சொல்ல வரலடா நான் நார்மலாக சொல்ல வந்தேன் அப்படின்றத நாம் ஒரு பக்கம் பண்ணோம், என்ன நம்ம இதவே ஒரு பக்கம் தங்களை இப்போ போட்டு தூக்கி வாரி போட்டு போயிடுவாங்க பார்த்துக்கோங்களேன். சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இனிமேல் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, இப்படி தான் நடக்கும் இப்படி தான் பண்ண போகிறாங்க, அது நிச்சயமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இருக்கலாம் நிச்சயம் இல்லாமையும் இருக்கலாம், அதனால் இதை பற்றி நம்ம சொல்லினே இருக்கக்கூடாது எனி டைமு. அதனால் இந்த விஷயத்தை விட்டுட்டு இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் நம்ம பேசி ஆகணும். சரி ஓகே இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டுன்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்தில் நம்ம தலைவன் அப்படியே சும்மா விஜய் இருக்கார்ல அவர் இருந்துன்னு ஒரு பக்கம் போயிட்டு தீபிகா கிட்ட பேசுகிறாங்க, என்ன தீபிகா உனக்கு பிரச்சனை என்ன தான் பண்ணணும் சொல்லு பார்க்கலாம், மல்லி உனக்கு கைதாகணுமா இல்லை நான் கைதாகணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு மல்லி தான் கைதாகணும், மல்லி உனக்கு என்ன விரோதம் என்ன பிரச்சனை சொல்லு, மல்லி யாருக்கும் ஒரு சின்ன புழு பூச்சிக்கா கெட்டதை நினைக்க மாட்டான், அப்படிப்பட்ட நல்லவளை ஏன் நீ அழிக்கணும்னு நினைக்கிறேன், உங்க ரெண்டு பேருக்கு என்ன விரோதம் அதை வேணா சொல்லு நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபிகா கேட்குறாங்க. டே நீ என்ன வேணாலும் சொல்லுவேன் என்ன வேணாலும் பேசுவேன் எல்லாத்தையும் கேட்டணும் ஆஞ்சாமி ஆமாமி தலையாட்டுன்னு போகிறதுக்கு உன் பொண்டாட்டின்னு நினச்சிடா அண்ணன் தீபிகா நான் எப்படியாப்பட்ட ஆளுன்னு எனக்கு தெரியும், யாரை எங்கே வாய்க்கணும் யாரை எப்படி பிடிக்கணும் யார் எப்படி தப்பு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்த பற்றி எனக்கு தெரியும், என்கிட்ட நீ இனிமேல் இதை பற்றி பேசாத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இப்போ என்னதான் பண்ணுறது என்னதான் பிரச்சனை உங்களுக்கு என்னதான் பிரச்சனை உனக்கு தலையில அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. சரி பாப்பா என்னென்ன பண்ண போறாங்க என்னென்னலாம்
செஞ்சு இது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. பொறுமை கடலினும் பெரிது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா, அதுக்கேற்ற மாதிரி பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. இதுக்கப்புறமும் நடக்க போகுது கண்டிப்பாக அப்படின்ற விஷயத்த கண்டிப்பாக நம்ம மைண்டில் நம்ம வச்சுக்கணும். அதே சமயத்தில் கரெக்டாக நம்ம தீபக்கோட பொண்ணு இருக்குல்ல, தீபக் ஃபோன் பண்ணி அப்பா என்ன அம்மா இனிமேல் உன்னை பார்க்கக்கூடாது, உங்கள்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, எனக்கு அழுகலையே வருது, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரிலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. தலையை குளிஞ்சுன்னு உடனே நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா, அப்பா நான் இருக்கல, நீ கவலையே படாத, எல்லாமே ஒரு பக்கம் மாறும், எல்லாமே மாறும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பண்ணிருக்காங்க. மாறுமா, மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கா, நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் நமக்குள்ள ஓடிக்கிட்டு தான் இருக்கு. பாப்பா அந்த கேள்விகளுக்கான பதில் கிடைக்குமா கிடைக்காதா, என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்க தான் போகிறீங்க. வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. சரி நண்பர்களே, இத்துடன் இந்த பதிவுகள் உங்களுக்கு நிறைவடைகிறது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வேறு எல்லாரும் ஒரு பக்கம் கோடாகலமாக இருக்காங்க, யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பரபரப்பான ஒரு விஷயமாக தான் போயின்னு இருக்கேன். நானும் அதுக்காக தான் காத்துன்னு இருக்கேன், யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. யார் அடுத்த தலைவர் அப்படின்ற கேள்விக்கு பதில் கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் இப்போயே கிடச்சிட்டு இருக்கும் நிறைய பேருக்கு. ஆனால் அது கன்ஃபார்மாக இவங்க தான் அப்படின்ற பதில் கிடைக்கிற வரையும் கொஞ்சம் பரபரப்பாக தான் இருக்கும், பார்ப்போம். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், முந்தனம் வருக தருக.